கரூர் நடந்த பெரிய துயர சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டோம். கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரிக்கு நடத்துகிற ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம், துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம். அதனால் இதில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. தளபதி அண்ணன் நல்லபடியாக வந்து அவருடைய உரையை கொடுத்துட்டு புதுச்சேரி மக்களுக்கும் நல்லது நடக்கணும். எந்தவித அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அண்ணன் முதலமைச்சர் ஆகணும். புதுச்சேரிக்கு மாற்றம் வரணும். இது என்னுடைய அன்போட வெளிப்பாடாக நான் இதை செஞ்சுருக்கேன். மொட்டை அடிச்சிருக்கேன். நான் வந்து சின்ன சின்ன உதவிகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் போன வருஷம் வந்து இது என்னோடய உடல் உறுப்பு தானமாக கொடுத்துட்ருந்தேன். மரம் நட்டுருக்கேன். ஏழை பசங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த முடியை காணிக்கையாக அடையாறில் இருக்க கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் தானமாக கொடுக்குறேன். கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் தானமாக கொடுக்குறேன். நான் எங்கள் தமிழக வெற்றி கழகம் இருக்கிற ஆளுங்க இருக்கிற இடத்துல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது நடக்கவே நடக்காது. முதலியார்பேட் தொகுதி, புதுச்சேரி மாநிலம். சரி, விஜய் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். அவர் புதுச்சேரிக்கு எப்படி சூட் ஆவார்? அதாவது இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு எல்லாருமே பேசுகிறாங்களே கோசம், எல்லார் கட்சியிலையுமே இளைஞர் அணி இருக்காங்க. ஆனால் எல்லாருமே செயல்படுவாங்களான்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராமில், எக்ஸ் தளத்தில் எல்லாத்துலேயுமே தளபதி அண்ணன் தான் முதலிடம், ஃபஸ்ட்டில் இருக்கார். இளைஞர்கள் வந்து அரசியல் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ புதுச்சேரியிலையும் அந்த மாற்றம் வரணும்ல. பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, இளைஞர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம். மற்றபடி அங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தான், இங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தான். ஸோ நல்லது நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் தமிழ்நாடு பாஸ் வாங்கியிருக்கேங்க. இல்லை, புதுச்சேரியை சேர்ந்த ஒருத்தரே வந்தால் தானே புதுச்சேரிக்கு நல்லது பண்ண முடியும். வெளியூர்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து எப்படி பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு பதில் நாங்கள் ஜெயிச்சுட்டு சொல்கிறோம். புதுச்சேரி மாநிலம் நல்லதும் நடக்கணும்னு ஒருத்தர் வராருன்னா அது புதுச்சேரியா தமிழ்நாடான்னு பார்க்க மாட்டார். ஏன் அண்ணன் அப்படி பார்க்கவே மாட்டார். மக்களுக்கு நல்லது செய்யணும். அங்கே நல்லது செய்கிறவங்க நம்ம பிள்ளைங்களா இருக்கணும். ஒரு ஸ்பீச்லையும் அதை தானே அவர் வெளிப்படுத்துகிறாரு. நம்ம பிள்ளைங்களா இருக்கணும், நல்லது செய்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கம்.